டேய் மாப்பிள்ள நடா எப்படி ரோதனை குத்துங்க எடுக்கிறா கம்மிடுறா. நம்ம பணக்கார ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும். நீ போட்டு வேண்டியது தானே பொம்பளை வேஷம். உனக்கு தானே அருமையாக இருக்குது பொம்பளை வேஷம், புரிஞ்சுக்கடா. போனாட்டி இது மொத்தம் பொம்பளை வேஷம் போட்டு விட்டு ராசிம்கான் பேர் வச்சு விட்டா போகிற வரலாம் என் பின்னால் தெரிஞ்சிருந்தான். சொன்னா வெக்க கேடு. உங்கள் அப்பனை தெரிஞ்சிருந்தா எங்கள் அப்பனை தெரிஞ்சிருந்தான். விடு, அந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ உனக்கு நான் தான் அப்பா, நீ எனக்கு பொண்ணு. இப்போ வந்து உனக்கு மாப்பிள்ளை தேட போகிறோம். இதுதான் கான்செப்ட், புரியுதா? புரியுது. உனக்கு பூவு இல்லையே. எருங்க பூ. ஏண்டா மனசாச்சு இல்லாமல் எருங்க பூ வைக்கிறியாடா? ஆக மொத்தம் பூ. கம்னு. சரி இப்போ நான் என்ன பண்ணா? கம்முன்னு வா. அது ஒருத்த வரான். ஆடாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்கோ, என்ன ஆட்டி வச்ச தகப்பா வணக்கங்கோ. ஆஹா ஆஹா ஆஹா, இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் என் பொண்ணுக்கு தேடின்னு இருந்தேன். என்ன மாதிரி நடனம், என்ன மாதிரி பாட்டு. நல்லா இருக்குதுங்களா பாட்டு? நாளைக்கு சூப்பர் ஸ்டிங்கில் ஆள் எடுக்கிறாங்களா, அதில் இதெல்லாம் தான் பாட போகிறேன். மகளே சிம்ரான், உங்களோட கணவர் சூப்பர் சிங்கரில் கலந்துக்க போகிறாரா? என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு நான் கணவனா? மாப்பிள்ள, உன் பாட்டை கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள. நீங்கள் தான் என் மாப்பிள்ளை. என்னம்மா பாடுறீங்க? நீங்கள் சொல்கிறது வாசம்தான். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டுக்குதே, என்ன பண்ணுவேன் நான்? ஏம்மா கல்யாணம் ஒரு ஆகிட்டுக்குதாம்மா, என்னம்மா சொல்கிறா? நான் அவரே கட்டிக்கிறேன்ப்பா. பாத்தியாப்பா, என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ள. அப்படியா? ஏம்மா மாமான்னு கூப்பிடுமா அவரை, அப்போ தானே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். மாமா ஐயோ, என் பொண்டாட்டி கூட அப்படி கூப்பிடுது இல்லையா? மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், சங்கமம் சங்கமம். மாப்பிள்ள, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பொண்ணு வைக்கப்படுது இல்லை? மாப்பிள்ள கரம் பூச்சா பல்லு வலிக்கல பொழுதுரா, கப்பு அடிக்குதுரா. என்ன சொல்லுது சிம்பர்? என்ன சொல்லுது? உண்மையாதான் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள வாயில் போடுறீங்க? அது ஒன்றும் இல்லை மாமா. சரி அதை விடுங்க, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? மாப்பிள்ள, நான் கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் தாலி பட்டு சாரீலாம் வாங்குவீங்களே, அதுக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் போய் வாங்கி வந்துடுறேன். ஆமாம், அது வேணும் இல்லை. அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் மாமா? மாப்பிள்ள, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. கம்மியாக இருந்தாலும் நான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ள. அப்படியா மாமா? என் பொண்டாட்டி அரிசி பருப்பு எல்லாம் சொன்னா 3000 ரூபாய் இருக்குது, அது போதுமா மாமா? சரி மாப்பிள்ள, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வாங்கி வந்துடுறேன். சரி மாமா, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. நான் சிம்ரனோட பேசிகிட்டு இருக்கேன். பேசினிருங்க. எட்டிட்டு மேலே விடுவேன். ஏய் மேலே இந்த கையாரா. என்ன மாமா சிம்ரன் திட்டுத? கல்யாணத்துக்கு முன்னால் மேலே கை போடலாமா மாப்பிள்ள? தப்பு தானே? அதான் என் பொண்ணு திட்டுது. சரி கை போடல, நான் அப்படி நின்று பேசுகிறேன். என்ன சொல்கிற சிம்ரன்? வாயை கிட்ட எடுத்துன்னு பேசுனா அதுக்கு இப்போ சாணி வாயில் அப்பிடுவேன். என்ன சிம்ரன் இப்படி சொல்கிற? மாப்பிள்ள, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் போய் குளிச்சுட்டு மேக்கப் பண்ணி இதயத்துக்கு வந்துடுங்க. நானும் என் பொண்ணு கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். அதுவும் கரெக்டா மாமா. நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். டேய் கொஞ்ச நேரத்தில் கோத்து விட்டு போக பார்த்தியாடா? அது எப்படா போயிடுவோம் மாப்பிள்ள? சரி அது இருக்கட்டும். இப்போ வருவான், என்ன பண்ணுறது? வரவே மாட்டேன், நீ கவலையே படாத. அவங்க பொண்டாட்டி எங்கே 3000 ரூபான்னு கேட்கும், அப்போவே மூலையில் வச்சு உட்கார வச்சிடும். ஆனால் அசால்ட்டா 3000 ரூபாய் வந்துச்சு மாப்பிள்ள. சரி இதை கைட்டிட்டா வாய் ஒஞ்சு போட. கம்னுடுறா. என்ன பெரியவரா, அந்த மூலையில் ஒரு கடை இருந்துச்சா? இருக்கா? கடைக்கு போகிறான்னா கையில் காசு இருக்கும். மாப்பிள்ள வாங்க. இங்க மாப்பிள்ளையா? நானா? அடே நீங்கள் தான் வாங்க மாப்பிள்ள. டேய் என்னடா அந்தால போய் மாப்பிள்ளன்றா? கம்முனுறா. இன்னும் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன போய் மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க? உங்களா மாதிரி உருவம் கொண்டவங்கள தான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு 25 வருஷமா ஒத்த காலில் நிற்கிறா. பூட்டி இப்படியா? டேய் அவனே பரவாயில்லடா. இவன் மூஞ்சி நல்லா பழைய அலுமினியம் டெக்ஸ் மாதிரி இருக்குதாடா. மாமா பேபி என்ன சொல்லுது? காத்துன்னு இருந்தது வீண் போலன்னு சொல்லுது. காரம் பூச்சுவேன் நானா பேசுகிறேன் பாரு. காத்திருந்தேன் காலங்கள் போகுனது அடி, பூத்திருந்தேன் பூவியல் போனது அடி. என்ன வாசனை! ஆஹா 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 ஆஹா, என்ன வாசனை! எங்க பொண்ணை காணோம். இது யாரு? அதை கொடு மாப்பிள்ள. நேராக போய் ரைட் எடுங்க, கடை இருக்கும். என்ன மாப்பிள்ள, பொண்ணு அதுக்குள்ள யாருக்காவது கட்டி வச்சுட்டியா? பொண்ணு ஒருத்தனை இழுத்துன்னு ஓடிச்சு மாப்பிள்ள. ஐயோ, எனக்கு ராஜியே இல்லையே. சாவு எனக்கு. எதனா காசு கறக்கலான்னு பார்த்தாக்கா விக கட்டி விட்டு போட்டான்.
மாப்பிள்ள இன்னொரு அந்த மாதிரி கேவெல்லாம் கோத்து விடாது மாப்பிள்ள. கட்டிக்கன்னா கட்டிப்பே நீ சும்மாடா அதெல்லாம் என்னடா நீ இந்த பையன் எங்கே போச்சுன்னே தெரியல. நான் தேடி கிடக்குறேன். தம்பி ஒரு குள்ளமா கட்டியா ஒரு பையனை பாத்தியா? அதுவா அது எங்கேயோ திட்டிட்டு ஊர் மேலே உதவாங்கச்சா. அப்ப புத்தி அப்படியே இருக்குதுடா அதுக்கு. இந்த பொண்ணு யாருப்பா? இது என் பொண்ணு தாங்க. அவளுக்கு மாப்பிள்ளை தேடினுக்கிறேன். ஐயோ லட்சணமா அழகா இருக்கிறியம்மா. என் பிள்ளைய கட்டிக்கிறேம்மா. நாடா இது சொல்லு கேட்குறாங்கல்ல. ஏம்மா வேலைக்கு துடின்னு வந்தாலும் சோறு போடுமா. நாங்கள் கௌரவமான குடும்பமா. இந்த கேள்வி கும்முன்னு தைச்சி விடு, இல்லை வேஸ்ட்டை கழிச்சிருவேன். சரிப்பா. இல்லைம்மா அவள் வந்து மாடலாக வளர்ந்தவோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறா. ஐயே மூஞ்சி முதல் மாட்டேங்குது. பாரி நாள் ஒன்று பாரின்னு தபார் ஒழுங்கா ஓடி போட்டு வெறுப்பத்தின்னு கிடைக்காத. மரத்தட்டு மாதிரி மூஞ்சி வச்சுங்குதே. என் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு நோவுது. ஹே போடியா, என் பிள்ளைக்கு பிச்சை காய்ச்சி கட்டி வைக்கிறேன். பாரு மாப்பிள்ள பிச்சு காசு தான் கட்டி வைக்குமா. சரி விடு, அது ஒரு நாள் பிச்சை எடுக்க, நீ ஒரு நாள் பிச்சை எடுப்ப. சரியா போடும். உனக்கு விளையாட்டாக்குது. ஐயோயோ பிஞ்சுக்கான வேற வரானே. ஹலோ எஸ்கூஸ் மே சார், 10 rupees இருக்குமா? இல்லை ஐ எம் பணக்கார ஃபேமிலி சார், ஒரு 10 rupees. பணக்கார ஃபேமிலின்ற பிச்சை எடுக்கிற? நோ பிச்சை டிப்ஸ். சரி அது இருக்கட்டும், என் பொண்ணை கட்டிக்கிறியா? கொழுப்பா நான் உனக்கு கட்டிக்கிறேன்னு கேட்குறா. பொண்ணு குண்டா கொழுன்னு இருக்குது. ஒரு மாப்பிள்ளை செட் ஆகலையா? செட் ஆகலங்க. அப்படி கொடுத்துட்டேன் பாவி. சரி நானே வாழ்க்கை கொடுக்குறேன் வாமா. சொட்டை பேத்துக்கும். என்னப்பா அவன் பொண்ணு இப்படி பேசுறது? வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் ஒரு முத்தம் குத்துருங்க, அப்போ தான் என் பொண்ணுக்கு பிடிக்கும். முத்தம் தானே குத்துட்டா போச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டா? பின்ன முத்தம் கொடுக்க வரானே அந்த எலிவாயை வச்சுக்கினேன். என்னப்பா அவன் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு? மாப்பிள்ள எதனா காசு கீசு வச்சுன்னுக்கிறியா மாப்பிள்ள? அதை சமாதானம் பண்ணிடலாம். அவனே நம்ம கிட்ட 10 ரூபாய் இருக்குமான்னு கேட்க வந்தான். நீ அவங்ககிட்ட காசு வச்சுக்கிறான்னு கேட்குற. ஒரு தெருவுக்கு போய் ஏதாவது கலெக்ஷன் பண்ணி வந்துட்டா நீ நவரான ஒரு ஐ பண்ணி. அம்மா என்னடா இப்படியாச்சும் தேத்தி விட்டா? நீ போடா கடுப்பாத்தி இருக்காதா. டேய் இருடா, இன்னும் 2 பேர்கிட்ட வசூல் பண்ணலாம். ஆஹா இன்னைக்கு வசூல் பண்ணது போதான், நாளைக்கு பார்த்துக்கலாம். அட போடா, என்னடா ஒரு 10,000 ரூபாய் வந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்தா இப்பயே கலைக்கிற. சிம்ரன் ஐயோயோ இவன் வர வந்துட்டான். அடுத்த பாகத்தை நாளைக்கு பாருங்க, வந்துடுறான் மாப்பிள்ள. சிம்ரன் மாமா. ஐயோ ஆளை காணுமே. ஐயோ வந்துட்டாளே. ஏய் என்ன உருளி, நான் குஞ்சு மட்டும் அடிக்கிறா. மோன ஒழுங்கா மளிகை ஜாமான் வாங்கின காசை யார்கிட்ட கொடுத்தா சொல்லு. ஐயோ காசன் போனா குடிய காசா? காசன் போனா காசு கவலை பண்ண அங்க பாரு போடியும் கொய்யால. ஐயோ இல்லையா இல்லையா இல்லையா. மாப்பிள்ள ஒரு குடும்பத்தை பிடிச்சிட்டுமா மாப்பிள்ள, என்ன ஆக போகுது? அவன் தான் நாசமா போக வேண்டியதுதான். யாரு? நீ தான். அட பாவி. சும்மா ஃபன்னுடா. சரி வா, இந்த காசு வச்சு பிரியாணி தூங்க. ஹாய் மக்களே, தொடர்ச்சியாக இந்த வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் மக்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் வீடியோவை. நீங்கள் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பண்ணுறாங்க மாப்பிள்ள, நம்ம அடுத்த பாகத்துக்கு ரெடி ஆகலாம். வா பாய் பாய்.